நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விலையுயர்ந்த வீடு, விலையுயர்ந்த காரு, இன்னும் பிற விலையுயர்ந்த திங்ஸை வச்சு மனசுக்குள்ளே எப்பயாவது பெருமை எட்டி பார்க்குதா? எட்டி பார்க்க தானே செய்யும். எட்டி பார்க்கையில இறைவனுடைய வாக்கியத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க. இறைவன் குறிப்பிடுறான், அத்தியாயம் 18:98 துல்கர்னைன் சொல்கிறதா அல்லாஹ் குறிப்பிடுறான். இது என் இறைவனிடமிருந்து வந்துள்ள கிருபையாகும். ஆனால் என் இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேறும் போது அவன் இதனையும் தூள் தூளாக ஆக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா அல்லாஹ் குறிப்பிடுறான். அவ்வளோ பெரிய இரும்பு சுவரை கட்டி எழுப்பின துல்கர்னைன் என்ன சொல்கிறாங்க, இது என்னுடைய திறமை கிடையாது, இது இறைவன் எனக்கு கொடுத்த கிருபை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேறல, இறைவன் அதாவது இறுதி நாள் வரையில் அல்லாஹ் இதனையும் தூள் தூளாக ஆக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதை நினச்சி பார்க்கையில மனுஷனுக்கு எப்பெல்லாம் அறிவால், செல்வத்தால், இன்னும் பிற திங்ஸால் எப்பெல்லாம் பெருமை ஏற்படுதோ அப்போது இந்த ஒரு வசனத்தை நினச்சி பார்த்துக்கிட்டாலே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமை, அகந்தை அது எல்லாமே கரைஞ்சு போய் இறைவன் முன்னாடி நான் ஒரு அடிமைங்கிற ஒரு எண்ணம் நினைப்பு வந்துடும்.